வணக்கம். இது பவானி அம்மா சமையல். இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, விரிசல் இல்லாமல் குண்டு குண்டு குலோப் ஜாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். குலோப் ஜாமுன் பண்ணுறதுக்கு இன்ஸ்டன்ட் குலோப் ஜாமுன் மிக்ஸ் ஒன்று வாங்கியிருக்கோம். நீங்கள் எந்த பிராண்ட் ஒன்றாலும் வாங்கிக்கலாம், நல்லாவே வரும். இந்த மாவை ஒரு பவுலில் கொட்டிக்கலாம். இப்போது இந்த மாவில் தண்ணி இல்லைன்னா பால் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். நான் தண்ணி தான் ஊற்றி பிசைய போகிறேன். உங்களுக்கு விருப்பம்னா பால் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசையணும், ரொம்ப ஊற்றக்கூடாது. மாவு வந்து டைட்டாக பிசையக்கூடாது, அப்படியே சாஃப்டாக பிசையணும். அப்படியே மிருதுவாக லேசாக பிசையணும், அவுத்தெல்லாம் ஊற்றி பிசையக்கூடாது. மாவு இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு கையில் நெய் அல்லது எண்ணெய் தொட்டுக்கணும். நமக்கு தேவையான அளவு உருண்டை பிடிச்சிக்கணும். இது வந்து அவுத்த விடக்கூடாது, இந்த ரெண்டு கையும் ஒட்டக்கூடாது, இந்த மாதிரி உருட்டணும். இதே மாதிரி இருக்கிற மாவை உருட்டிட்டு பார்க்கலாம். எல்லா உருண்டைகளையும் உருட்டி முடிச்சாச்சு. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு தீ வந்து குறைவான தீயில் தான் இருக்கணும். இந்த எண்ணெய் எவ்வளோ பிடிக்குதோ அந்த அளவுக்கு உருண்டைகளை போட்டுக்கலாம். உடனே கரண்டி போட வேண்டாம், அதுவே மேலே எழும்பி வரும். அப்படியே பொன்னிறமாக சவுந்து வருது. இப்போ நல்லா கிளறி விடலாம். நல்லா பொன்னிறமாக சவுந்து வந்துருச்சு. இந்த டைமில் எடுத்துடலாம். எண்ணெயிலேருந்து தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மிச்சம் இருக்கிற உருண்டைகளையும் போட்டு முடிச்சிடலாம். குலோப் ஜாம் எல்லாம் பொரிச்சு முடிச்சாச்சு. அடுத்தது வந்து ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் ஒரு 3/4 லிட்டர் தண்ணி ஊற்றி வச்சுக்கிறேன். இந்த பாக்கெட் மாவுக்கு வந்து 3/4 லிட்டர் தண்ணி சரியாக இருக்கும். அடுத்தது வந்து சர்க்கரை வந்து நான் 600 கிராம் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக தேவைன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். நான் வந்து கரெக்டான இனிப்பு தேவைன்றதால 600 கிராம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இல்லை இனிப்பு கொஞ்சம் கம்மியாக தேவைன்னா இதோட கம்மியாகவும் சேர்த்துக்கலாம். நம்ம போட்டுக்கிற சர்க்கரை வந்து தண்ணியில் நல்லா கலங்கணும். நல்லா கரண்டி விட்டு நல்லா தொலைவி விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லை சர்க்கரை அடியில் நின்றுடும். சர்க்கரை கரைஞ்சி தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இது வந்து பாகு பதெல்லாம் வர தேவையில்லை. ஒரு லைட்டாக பிசு பிசு தண்ணி வந்தாவே போதும். ஒரு நிமிஷம் கொதிக்கிட்டோம். நல்லா இந்த மாதிரி ஒரு லைட்டாக பிசு பிசு தன்மை இருக்கும். இந்த அளவு இருந்தால் போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் பொரிச்சு வச்சுக்கிற குலோப் ஜாமை சூடாக இதில் போட்டுடலாம். எல்லா உருண்டையும் இந்த பாகில் முங்குற மாதிரி இந்த மாதிரி கரண்டியில் அழுத்தி விடணும். இது அப்படியே ஊறட்டும். ஒரு 1 ஹவர் பொறுத்து பார்க்கலாம். தட்டு போட்டு முடிடலாம். பாருங்கள், குலோப் ஜாம் வந்து 1 ஹவருக்கு மேலே ஊறி இருக்குது. நல்லா விரிசல் இல்லாமல் நல்லா குண்டு குண்டாக நல்லா இருக்குது. குலோப் ஜாமுன் ஒன்று எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, இல்லை விரிசலே இல்லாமல் இருக்குது. பாருங்கள் சூப்பராக வந்துருக்குது. இதேமாதிரி நீங்கள் வீட்டில் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களெலாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.